நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் MSM ஃபஹருத்தீன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உத்தியோகபூர்வ ஒதுக்கம் அதிகரித்துள்ளது. இலங்கையின் உப்புக்கு சர்வதேச மட்டத்தில் உயர்ந்தபட்ச கிராக்கி. 2 மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம். தெங்குசார் ஏற்றுமதியின் மூலம் அதிக அளவிலான வருமானம். தற்சமயம் நிலவும் உஷ்ணமான காலநிலை எதிர்வரும் 2 வாரங்களில் குறைவடையும் சாத்தியம். மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தொடர்ந்தும் தடுத்து வருவதாக தகவல். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் மொத்த வெளிநாட்டு ஒதுக்கம் அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 4.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்ட நாட்டின் உத்தியோகபூர்வ ஒதுக்கம் கடந்த மார்ச் மாதத்தில் 5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரித்துள்ளது. பொருளாதார மறுசீரமைப்பிற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் முறையான வேலை திட்டங்கள் இதற்கான பிரதான காரணமாகும். வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்கள் மூலம் நாட்டுக்கு கிடைத்த அந்நிய செலாவணி 572 மில்லியன் டாலர்கள் வரை அதிகரித்துள்ளது. சுற்றுலாத்துறையின் மூலம் கிடைக்கும் வருமானமும் அதிகரித்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் உப்புக்கு சர்வதேச சந்தையில் சிறந்த கிராக்கி நிலவுவதாக ஹம்பாந்தோட்டை உப்பளத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி அஜித் சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து கொரியாவுக்கு 100 மெட்ரிக் டன் உப்பு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிடைக்கும் வருமானம் 770 மில்லியன் ரூபாவாகும். ஜப்பான் உட்பட பல நாடுகளுக்கும் உப்பை ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 100% சுத்தமான உப்பை ஏற்றுமதி செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கென 500 மில்லியன் ரூபாவை முதலீடு செய்ய எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. சேலைன், மருந்து வகைகள் என்பனவற்றிற்காக பல்வேறு நாடுகளிலும் உப்பு பயன்படுத்தப்படுவதாக அஜித் சண்முகநாதன் மேலும் தெரிவித்தார். முன்னாள் சுற்றாடல் அமைச்சர் நசீர் அகமது வடமேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் இவர் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதேவேளை தென்மாகாண ஆளுநராக லக்ஷ்மண் யாபா அபேவர்தன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இவர் ஏற்கனவே வடமேல் மாகாண ஆளுநராக பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. தென்னை சார்ந்த ஏற்றுமதிகளின் மூலம் கடந்த மார்ச் மாதத்தில் 19 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் கிடைத்துள்ளது. பூங்காக்களை அமைப்பதற்கென தென்னை சார்ந்த தும்பு வகைகளை ஏற்றுமதி செய்ததன் மூலம் நாட்டுக்கு 5700 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் கிடைத்துள்ளது. சிரட்டை ஏற்றுமதியின் மூலம் 4400 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் கிடைத்திருக்கின்றமை சிறப்பம்சமாகும். தென்னை சார்ந்த பால், கிரீம், மா என்பனவற்றின் ஏற்றுமதியும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை பதிவு செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச போதைப்பொருள் வலைப்பின்னலுடன் தொடர்புடைய துபாய் கபில என்பவருக்கு சொந்தமான பாரிய அளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொக்கைன், ஹெரோயின் போன்ற ஆபத்தான போதைப் பொருட்களும் இதில் அடங்கும். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு அருகில் இச்சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி 15 கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும். கொழும்பு பதுளை பிரதான வீதியின் அப்புத்தளை பெரகல பிரதேசத்தில் பாறாங்கற்கள் விழுந்தமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தற்சமயம் இவ்வீதியின் ஊடாக ஒருவழி போக்குவரத்து மாத்திரமே இடம்பெறுகிறது. நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையினால் வீதிகளில் கூடுதலான பனிமூட்டம் நிலவலாம். இந்த வீதிகளில் பாறாங்கற்கள் விழுவதற்கான அபாயம் காணப்படுவதால் கரிசனையாக வாகனம் செலுத்துமாறு பதுளை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. விக்டோரியா அணைக்கு மேலாக இலகுரக வாகனங்களை செலுத்துவதற்கான அனுமதி பாதுகாப்பு அமைச்சிடம் கோரப்பட்டுள்ளது.
கண்டி மாவட்ட இணைப்பு குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் நிலவிய யுத்தத்தை கருத்தில் கொண்டு விக்டோரியா அணையின் ஊடாக பொது போக்குவரத்தை மேற்கொள்ள பாதுகாப்பு அமைச்சு தடை விதித்திருந்தது. மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை தவிர்க்கும் நோக்கில் இதற்கான அனுமதி கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிலவும் கடுமையான உஷ்ணமான காலநிலை எதிர்வரும் 2 வாரங்கள் மாத்திரமே நீடிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மழையுடன் கூடிய காலநிலையை தொடர்ந்து கடுமையான உஷ்ணம் குறைவடையும் என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு பேருவளை நகரசபைக்குட்பட்ட வத்ஹிமி ராஜபுர பிரதேச மக்கள் பல்வேறு சமூக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக எமது செய்தியாளர்கள் அறிவித்துள்ளார்கள். பேருவளை நகரசபைக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் சேகரிக்கப்படும் கழிவுகள் இப்பிரதேசத்தில் கொட்டப்படுவதால் இங்கு சுகாதார ரீதியான நெருக்கடிகளும் ஏற்பட்டிருக்கின்றன. இப்பிரதேசத்தின் வடிகான் கட்டமைப்பும் மோசமாக காணப்படுவதாக பிரதேசவாசிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இது பற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். பேருவளை நகரசபையின் கவனத்துக்கு இவ்விடயத்தை சுட்டிக்காட்டுகிறோம். உலகச் செய்திகள். வடக்கு காசாவுக்கான மனிதாபிமான உதவிகள் இஸ்ரேல் ராணுவத்தால் தொடர்ந்தும் நிராகரிக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது. நிவாரண விநியோகத்திற்கான புதிய வழி திறக்கப்பட்டாலும் பெரும்பாலான உதவிகள் வடக்கு காசாவை நோக்கிச் செல்வதை இஸ்ரேல் ராணுவம் நிராகரித்திருப்பதாக மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் இணைப்பு அலுவலகம் அறிவித்துள்ளது. காசாவின் மீது இஸ்ரேல் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களினால் இதுவரை 34,568க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலினால் உயிரிழந்தவர்களில் 70% அதிகமானோர் பெண்களும் சிறுவர்களும் ஆவார்கள் என்று சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இதேவேளை ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான தாக்குதல்கள் இடைநிறுத்தப்பட மாட்டாது என்றும் ஹமாஸ் உடனான போர் நிறுத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் ராஜாங்க அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்விடயத்தை அறிவித்துள்ளார். அபிவிருத்தி செய்திகள். வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டை இவ்வருட இறுதிக்குள் முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று இலங்கை ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியின் பிரதம நிறைவேற்று அதிகாரி பிங்குமால் தேவேந்தரி தெரிவித்துள்ளார். மிகவும் கவனமான முறையில் இத்தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வாகன இறக்குமதிக்கான தடைகள் நீக்கப்படுமாயின் டாலரின் பெறுமதி மீண்டும் அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹைபிரிட் வாகன இறக்குமதி பற்றியே இதன்போது கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். MCC எனப்படும் புகழ்பெற்ற மாலிபோன் கிரிக்கெட் கழகத்தின் புதிய தலைவராக மெர்வின் கிங் நியமிக்கப்பட்டுள்ளார். மார்க் நிக்கலஸின் இடத்திற்கு இவரது நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இங்கிலாந்து மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரான மெர்வின் கிங் எதிர்வரும் அக்டோபர் மாதம் MCC கிரிக்கெட் கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள உள்ளார். இங்கிலாந்தின் லண்டன் நகரை தலைமையகமாக கொண்டு 1887ஆம் ஆண்டு தொடக்கம் MCC கிரிக்கெட் கழகம் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்துக்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
நாட்டில் MD2 என்ற அன்னாசி இனத்தை பயிரிடுமாறு விவசாய அமைச்சு உரிய துறையினருக்கு பணிப்புரை வழங்கியுள்ளது. விவசாயத்துறை நவீனமயப்படுத்தல் வேலை திட்டத்தின் கீழ் இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. கூடுதலான அறுவடையை இதன் மூலம் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று விவசாய அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். கொழும்பு திட்டத்துடன் இணைந்து பணியாற்றுவது பற்றி கவனம் செலுத்தியுள்ளதாக இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, கொழும்பு திட்டத்தின் பொதுச் செயலாளர் பெஞ்சமின் ரைஸ் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது இது பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இணைந்து செயற்படுவதன் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. காலநிலை அறிக்கை. மேல் சபரகமுவ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மன்னார் மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடி மின்னலினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இதேவேளை வடக்கு வடமத்திய மேல் சபரகமுவ வடமேல் கிழக்கு மாகாணங்களிலும் முனராகலை மாவட்டத்திலும் மனித உடல் உணரக்கூடிய வகையில் வெப்பம் அதிகரிக்கலாம் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டது காலநிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உத்தியோகபூர்வ ஒதுக்கம் அதிகரித்துள்ளது. இலங்கையின் உப்புக்கு சர்வதேச மட்டத்தில் உயர்ந்தபட்ச கிராக்கி. 2 மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம். தெங்குசார் ஏற்றுமதியின் மூலம் அதிக அளவிலான வருமானம். தற்சமயம் நிலவும் உஷ்ணமான காலநிலை எதிர்வரும் 2 வாரங்களில் குறைவடையும் சாத்தியம். மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தொடர்ந்தும் தடுத்து வருவதாக தகவல். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.